ஹாய் கைஸ், டுடே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மாதுளை பழத்தோட பெனிஃபிட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. மாதுளை ஆன்டி ஆக்சிடென்ட்கள், வைட்டமின் சி மற்றும் நார்ச்சத்து நிறைந்தது. இது இரத்த விருத்தி, இதய ஆரோக்கியம், செரிமானம் மற்றும் சர்க்கரை அளவை சீராக்க உதவுகிறது. சரும பொலிவு, முடி வளர்ச்சிக்கும் கொழுப்பை குறைத்து உடல் எடையை கட்டுப்படுத்தவும் இது உதவும். தினமும் சாப்பிடுவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். மாதுளை பழத்தின் முக்கிய நன்மைகள் பார்க்கலாம் வாங்க. இரத்த விருத்தி மற்றும் இதய ஆரோக்கியம். மாதுளையில் உள்ள இரும்புச்சத்து மற்றும் போலிக் அமிலம் ஹெமோகுளோபின் அளவை அதிகரித்து இரத்த சோகையை குணப்படுத்துகிறது. இரத்த அழுத்தத்தை குறைந்த இதயத்துக்கு பாதுகாக்கிறது. செரிமானம் மற்றும் உடல் எடை குறைப்பு. நார்ச்சத்து நிறைந்துள்ளதால் இது வயிற்று பிரச்சனைகளை சரி செய்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது. தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து உடல் எடையை குறைக்க உதவுகிறது. சருமம் மற்றும் முடி வளர்ச்சி. மாதுளை சாப்பிடுவதால் சருமம் பளபளக்கும். மேலும் இதன் தோல் சருமத்தில் உள்ள கரும்புள்ளிகளை நீக்கி முகத்தை பொலிவாக்குகிறது. முடியின் வேர்களை வலுப்படுத்தி முடி உதிர்வை தடுக்கிறது. சர்க்கரை நோய் கட்டுப்பாடு. குறைந்த கிளைசெமிக் இன்டெக்ஸ் கொண்டிருப்பதால் இது நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட பாதுகாப்பான உணவாக கருதப்படுகிறது. கருவுறுதல். பெண்களுக்கு ஏற்படும் கருவுறுதல் பிரச்சனைகளை சரி செய்ய காலையில் வெறும் வயிற்றில் மாதுளை சாப்பிடலாம். மாதுளம் பூவின் நன்மைகள். உலர்ந்த மாதுளம் பூ பொடி இருமலை குறைக்கும். பாலில் ஊற வைத்து சாப்பிட்டால் நரம்பு தளர்ச்சி குணமாகும். மாதுளப்பழத்தின் எச்சரிக்கை. செரிமான கோளாறு உள்ளவர்கள் அதிகமாக நார்ச்சத்து உட்கொள்வதால் ஏற்படும் ஒவ்வாமையை தவிர்க்க அளவோடு உண்பது நல்லது. மாதுளையில் இனிப்பு மாதுளை, புளிப்பு மாதுளை, பூ மாதுளை என்ற 3 வகைகள் உள்ளன. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மாதுளை பழத்தில் வைட்டமின் சி அதிகம் உள்ளது. இரத்த உற்பத்தி ஆகும். இரத்தத்தை தூய்மைப்படுத்த உதவும். அடிக்கடி மாதுளை பழம் சாப்பிட்டு வந்தால் பித்த நோய்கள், அடிக்கடி வறட்டு இருமல், வயிறு, குடல் புண்கள் குணமாகும். மேலும் ஈரல், இதயம் வலுவாகும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். ஜீரண சக்தியும் அதிகரிக்கும். மாதுளை பழச்சாற்றுடன் எலுமிச்சை பழச்சாற்றை கலந்து குடித்து வர சளி தொல்லை அகலும். மாதுளை பழச்சாற்றை சிறிது சூடாக்கி காதில் ஓரிரு துளி விட காதில் சீழ் வடிதல் நிற்கும். மாதுளை பிஞ்சை வடிநீரில் அல்லது தயிரில் கலந்து குடிக்க சீதாபேதி, கழிச்சல் குணமாகும். மாதுளம் பூ மொக்கை நன்கு காய வைத்து பொடியாக செய்து இருமல் ஏற்படும் போது சிறிதளவு சாப்பிட இருமல் தணியும். மாதுளம் பூவுடன் சம அளவு வால்மிளகு, சிறிது பனங்கற்கண்டு சேர்த்து இடித்து பொடியாக்கி காலை மாலை இருவேளையும் 4-5 கிராம் அளவு தொடர்ந்து சாப்பிட்டு வர பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறு, மாதவிலக்கு சீராகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.